Hello friends, welcome to Beginner's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆலு பூரி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்க்கலாம். நான் மாவு வந்து ஒரு 2 கப் எடுத்துருக்கேன் சின்ன கப்பில். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துட்ருக்கேன். இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணும்போது அப்படியே சொல்லிகிட்டே நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதில் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொஞ்சம் நிறைய நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசிச்சு பசிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதிலே மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு நம்மளுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கும் நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சீரகம். அப்புறம் இது செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக பிசைஞ்சிட்டு நான் இது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறி வரணும், சாஃப்டாக வரணும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம பூரி தேய்ச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம். பாருங்கள், இது 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பூரி மாதிரி தேய்ச்சி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த சைஸ் பால் எடுத்துக்கோங்க. பால் சைஸ்க்கு இது நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நான் பூரி போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். நம்ம பாருங்கள், ஆலு பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. கூடவே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.